Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான complex numbers and quadratic equation ஓட miscellaneous exercise question number 5 and 6 பார்க்க போறோம். Fifth questionல Z1 வந்து 2 minus I, Z2 வந்து 1 plus I, find the modulus of Z1 plus Z2 plus 1 கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ்னா பேசிக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதோட வேல்யூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுறது தான் மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்றது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறது தான். இதோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கு. ஏன் இந்த ஃபார்முலா வந்தது அப்படின்றதுக்கு வேணுன்ற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம். Z1 Z2 கொடுத்துட்டு இதோட மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த டேர்மை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட மாடுலஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே நியூமரேட்டரில் Z1 ப்ளஸ் Z2 அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ 2 மைனஸ் ஐ ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ Z1 ப்ளஸ் Z2 இங்கே ப்ளஸ் 1ன்னு கொஸ்டினில் இருக்குது. கீழே Z1 மைனஸ் Z2 Z1 வந்து 2 மைனஸ் ஐ மைனஸ் போட்டுட்டு 1 ப்ளஸ் ஐன்னு போடணும். Z2வை ப்ளஸ் 1ன்னு கொஸ்டினில் இருக்குது. ஈக்குவல் டு இதில் வந்து சால்வ் பண்ணால் இந்த ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐயும் கேன்சல் ஆகிடும். 2 ப்ளஸ் 1 3 3 ப்ளஸ் 1 அப்போது நியூமரேட்டரில் 4 கிடைக்குது. டினாமினேட்டரில் பாருங்கள், இந்த மைனஸை முதல்ல உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இப்போ 2 மைனஸ் ஐ இருக்குது. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் இது -1 மைனஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு +1 இருந்தது, அது எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் பார்க்கும்போது இந்த -1 இந்த +1 கட் ஆகிருக்கும். ரிமைனிங் டேர்ம் இங்கே 4 பை இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஐ இருக்குது. இந்த ரெண்டு மைனஸ் ஐயும் சேர்ந்தால் -2ஐன்னு கிடைக்கும். அப்போ 2 மைனஸ் 2ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் ஐபின்ற ஃபார்மில் கொண்டு வந்துட்டால் இதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து மாடுலஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த டேர்மை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் 4 டினாமினேட்டரில் 2 காமனாக இருக்குது. 2வை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் ஐன்னு கிடைக்கும். இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இது 2 தான். இதோட மாடுலஸ் தான் கேட்குறாங்க. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். 2 பை ஸோ இந்த 2 பை 1 மைனஸ் ஐ அப்படின்றத சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் கொஸ்டின் இல்லை, இதை ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் கொண்டு வரதுக்காக இது கூட மல்டிப்ளான் டிவைட் பை 1 ப்ளஸ் ஐ பண்ணிக்கலாம். மேலேயும் 1 ப்ளஸ் ஐ கீழேயும் 1 ப்ளஸ் ஐ மல்டிப்ளான் டிவைட் பண்ணுறோம். இதை மாடுலஸ்க்கு உள்ளே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது மேலே 2 × 1 ப்ளஸ் ஐ வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ 2 × 1 ப்ளஸ் ஐன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் a plus b into a minus b மாதிரி இருக்கு பாருங்க. a plus b into a minus b னா a squared minus b squared அப்படின்னு எழுதணும். i squared ஓட வேல்யூ வந்து பேசிக்கா -1. i squared னு இருந்தால் அதை நம்ம -1ன்னு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல -1 போடணும். மேலே வந்து 2 உள்ள எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 2 + 2iன்னு இருக்கு. டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இங்கே ஐயை ஸ்கொயர் பண்ணால் ஆக்சுவலாக -1, இங்கே மைனஸ் ஆஃப் -1 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இங்கே 2 தான் கிடைக்குது. ஸோ ஒன்று 2 + 2i by 2 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ரியல் நம்பர் இமேஜின் நம்பர் தனித்தனியாக பிரிச்சிடணும். அப்போ 2/2 + 2i by 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 இந்த 2 கூட கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம்னு பார்த்தா ஒரு 1 ஒரு ப்ளஸ் ஐயும் தான் இருக்குது. இப்போ a + ib ஃபார்முக்கு வந்தாச்சு. மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ரியல் வேல்யூ வந்து 1 ஸ்கொயர்னு இருக்குது. ஐக்கு பக்கத்தில் எதுவுமே நம்பர் இல்லைன்னா 1ன்னு தான் அர்த்தம். அப்போ பி ஸ்கொயர்டும் 1 ஸ்கொயர் தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 + 1ன்னு எழுதிடலாம். அப்போ ஃபைனல் வேல்யூ √2 அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a + ஐபியோட டேர்ம் இப்படி இருந்ததுன்னா a² + b² ஆன்சர் இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த டேர்மையும் நம்ம இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் a + ib அப்படின்னு மாற்றிட்டோம்னா இதை ஈக்குவேட் பண்ணி ஏயும் பியும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண இந்த டேர்ம் வருதான்னு பார்த்துடலாம். ஸோ இதை முதல்ல நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ணணும். இது மேலே வந்து x + i the whole squared அப்படின்றது பார்க்கறதுக்கு a + b the whole squared மாதிரி இருக்குது. அப்போ a + ib is equal to ஃபஸ்ட்டு a² + b² + 2ab இப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, உள்ளதான் ஸ்கொயர் இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். 2x² + 1 அப்படின்னு. இதில் வந்து i² வேல்யூ -1 அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே i² எங்கே வந்தாலும் நம்ம அதெல்லாம் -1 தான் போகணும். இப்போ இதில் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இது x² -1 அப்படின்றது ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட் வந்து ஐயும் இங்கே ஒரு 2xம் இருக்குது. ஐ பக்கத்தில் வர நம்பர் வந்து இமேஜினரி பார்ட். டினாமினேட்டரை வந்து ரியல் பார்ட்டுக்கு தனியாக இமேஜினரி பார்ட்டுக்கு தனியாக பிரிச்சுக்கலாம். 2x² + 1 இங்கே 2x² + 1 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்க்க a + ib பேட்டர்னில் கிடச்சாச்சு. அதாவது ஐ இல்லாத டேர்மெல்லாம் ஒன்றா இருக்குது, ஐயோடு இருக்கிற டேர்ம் ஒன்றா இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணால் ஏயோட வேல்யூ இந்த டேர்ம், அதாவது x² - 1 by 2x² + 1ன்றது a வேல்யூ. பியோட வேல்யூ இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் தான் b. இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் வந்து 2x by 2x² + 1 அப்படின்றது தான் பியோட வேல்யூ.
இப்போ ஏயும் பியும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு தான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே கொஸ்டினில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 பை 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஏ ஸ்கொயர்ட் வேல்யூ. பி ஸ்கொயருக்கு இந்த ரெண்டாவது டேர்ம் 2x பை 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். இப்படி ஸ்கொயரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம். இப்போ நியூமரேட்டரில் இருக்க ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து 2x த ஹோல் ஸ்கொயர் இருக்குது நியூமரேட்டரில். இங்கே டினாமினேட்டரில் இங்கேயும் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான், இங்கேயும் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் நம்ம காமனாக ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். ஏன்னா அடிஷனில் தான் இருக்குது, ஒரு தடவை காமன் எல்சிஎம் மாதிரி எழுதிக்க முடியும். இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இது வந்து டேரெக்டாக எனக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா நீங்கள் இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணி டேரெக்டாகவும் எழுதலாம். இல்லைனா இதை வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போடலாம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் முதல்ல a ஸ்கொயர்டு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ப்ளஸ், இது ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் இருக்குது, 4x ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் அப்படியே இருக்கட்டும், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் இதுவும் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால இது ரெண்டும் என்ன ஆகிடும்னா ஆட் ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இந்த டேர்ம்ஸை பாருங்கள், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல மைனஸ் 2x ஸ்கொயருக்கு பதிலாக ப்ளஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவில் தான் இருக்குது. ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, அதனால தான் இந்த டேர்ம்ஸ் இப்படி கிடச்சிருக்கதா அர்த்தம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவோட வேல்யூ தான் இங்கே கிடச்சிருக்கு. கீழே வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தான் ஒன்றுங்களை இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரும் கீழே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கிடச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.